சிறுகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கிரிஷுக்கு நம்ம சந்திரா சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. டே கிரிஷ் நல்லா சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டி இந்த சாப்பாடு அப்படியே மீனா ஆண்டி வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷ் சொன்ன உடனே சத்தியா இருந்துட்டு மீனா ஆண்டிக்கு அந்த சாப்பாடை செய்ய சொல்லி தந்ததே இந்த பாட்டி தாண்டா கிரிஷ் அப்படின்ற மாதிரி சத்யா சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, ரொம்ப சூப்பராக இருக்குது, ஹாஸ்டல் சாப்பாடெல்லாம் வாயில் வைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு கேவலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷ் சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் நம்ம சத்யா இருந்துட்டு, டே கிரிஷ் உங்கள் அம்மா துபாயில் இருந்து உனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே கிரிஷ் இருந்துட்டு கடல மிட்டாயி, தேன் மிட்டாயி, முறுக்கு, மிக்சருன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி கிரிஷ் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சந்திராவும் சத்யாவும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. துபாயில் ஃபேமஸே பேரிச்சம்பழை தான், அதெல்லாம் உங்கள் மம்மி உனக்கு வாங்கிட்டு வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது யார் வாங்கி தருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுடுறாங்க. என்னடா நீ இப்படியெல்லாம் பேசுகிற, துபாயில் ஃபேமஸ் பேரிச்சம்பழம் தான், அது எப்படி இருக்கு, யார் வாங்கி தருவாங்கன்னு சொல்லி கேட்குற, இது வரைக்கும் அவங்க உனக்கு வாங்கி கொடுத்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அங்கிள், அதெல்லாம் யாரும் எனக்கு வாங்கி கொடுத்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது அப்படின்னா நிஜமாவே உங்கள் அம்மா துபாயில் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் என் அம்மா துபாயில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் கிரிஷ் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் எதுக்காகடா இப்போ அவனை துருவி துருவி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேன், பாவம் பயந்து போகிறான் பாரு, அவனுக்கு தெரியலன்னா என்ன, நீ வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சத்யாவும் இருந்துட்டு, சரி கிரிஷ் நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக சரிங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கிரிஷ் அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி இருந்துட்டு கிரிஷை பற்றி ரொம்பவே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. மீனாவோட அம்மா சும்மாவே நிறையா பேசுவாங்க. இப்போ கிரிஷ் வேறு அங்கே இருக்கான், என்னை பற்றி ஏதாவது கேட்டால் என்னத்தை சொல்ல போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் இருக்காங்க. மனோஜ் இருந்துட்டு நீ இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு தூக்கம் வரல, அதனால தான் நடந்துட்டுருக்கேன், அப்போயாவது தூக்கம் வருதான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. நான்லாம் படுத்த உடனே தூங்கிடுவேன், நீ என்னடனா இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிடுறாங்க. நீ எப்போ பாரு உங்கள் அம்மாவோட பேச்சை கேட்டு ஒரே ரூம்குள்ளே இருந்து தனித்தனியாக படுத்துட்ருக்கோம், அதை நினச்செல்லாம் உனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் இப்போ தூங்காமல் இருக்கிறதா நீ ரொம்ப அதிசயமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜை திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போய் படுத்துடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் மீனாவும் முத்தும் இருந்துட்டு கிரிஷை கூட்டிக்கிட்டு நேராக ஸ்கூலுக்கு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஸ்கூலில் இருக்கிறவங்க இருந்துட்டு, கிரிஷை நாங்கள் இப்போ விட்டுட்டு போகிறோம், ஆனால் கொஞ்ச நாளைக்கு எங்கள் கூட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சார்கிட்ட சொல்லுவோம். உடனே சார் இருந்துட்டு, அவங்க அம்மா துபாயில் இருக்காங்க, கார்டியன் கிட்ட தான் விட்டுட்டு போயிருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் கேட்டுட்டு சொல்கிறேன். இல்லை சார், அவன் ரொம்பவே யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறான், அதனால் கொஞ்ச நாள் எங்கள் கூட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி மீனாவும் முத்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. சரி உங்களுக்காக நான் கார்டியன் கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டே கிரிஷ் நீ இப்போ ஸ்கூலுக்கு போய் யார்கிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ணாத, ஈவினிங் நாங்கள் உன்னை கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிரிஷ் ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா ரோகிணியும் மகேஸ்வரியும் வராங்க. எக்காரணத்தை கொண்டும் கிருஷனி அவங்கக்கிட்ட விடக்கூடாது, எப்படியாவது பேசிட்டு வாப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் போய் பேசுகிறாங்க. உடனே சார் இருந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் கிருஷை கேட்குறாங்க. கிருஷும் ரொம்பவே அப்செட் ஆன மாதிரி இருக்கா, அவங்க கூட இருந்தால் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவான், கொஞ்ச நாள் அவங்க கூட இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி சார் சொல்லிடுறாங்க. நான் எதுக்கும் கிருஷோட அம்மா கிட்டே நான் வீடியோ காலில் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ நான் கிரிஷை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ரோகிணியை பார்த்தோன்னு ரொம்பவே சந்தோஷமாக போன கிரிஷ் ரோகிணி இருந்துட்டு அட்டி வாங்க போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க. மகேஷ் தான் தடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்துதான் எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ண, ஏன்டா என் உயிரை வாங்கிட்டு இருக்க, இனிமேல் நீ மீனா கூடியும் முத்து கூடியும் போகக்கூடாது, இவங்க கூட தான் நீ போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இவங்களை பிடிக்கல, நீயும் உன்னோட என்னை வச்சுக்க
மாட்டேன்ற. மீனா ஆண்டியும் முத்து அங்கிளும் என்னை நல்லபடியாக தான் பார்த்துக்கிறாங்க, அவங்க கூட தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி கிறிஷ் சொன்ன உடனே ரோகிணி இருந்துட்டு, அப்படின்னா நான் எங்கேயாவது போயிடுவேன்டா பாட்டி போன மாதிரின்னு சொல்கிறாங்க. உடனே கிறிஷ் இருந்துட்டு, நீங்களாம் எங்கேயாவது போங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி கிளாஸ் ரூமில் ஓடி போயிடுறாங்க. இவன் எல்லாம் மீறி பேச ஆரம்பிச்சிட்டான். இனிமே இவன் கூட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, என் தலையெழுத்து எப்படி போகட்டுமோ அப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா இருந்துட்டு நேராக அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. சத்யா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சீதா வராங்க. சீதா வந்த உடனே கிருஷை பற்றி விசாரிக்கிறாங்க. அவன் என்னவோ அவங்க அம்மாவை பற்றி கேட்டு கேட்டு அவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்குனதுனால அங்கே இருக்கிற பூச்செட்டி எடுத்து அடிக்க போயிருக்கான். அவன் இந்த வயசுலேயே இப்படியெல்லாம் பண்ணுறான்னா இன்னும் பெருசாக ஆக பெரிய டேஞ்சர் ஆகிடும். அதனால எங்கள் ஹாஸ்பிட்டலில் நல்ல நல்ல டாக்டரெல்லாம் இருக்காங்க, அவனுக்கு ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சின்ன பிரச்சனைக்கெல்லாம் எதுக்கு கவுன்சிலரை பார்க்கணும்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும், அக்கா அதுக்கு கவுன்சிலர் கிடையாது, கவுன்சிலிங்கு. சின்ன குழந்தைங்களோட மனசில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சீதா வந்து சொல்லிடுறாங்க. சரி, நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நீ அருணோட சந்தோஷமாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைக்கா, நாங்கள் நல்லா தான் இருக்கோம், நீ மாமாவை கூட்டிகிட்டு ஒரு டைம் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சீதா வந்து சொல்லிடுறாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சீதா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்ருதி இருந்துட்டு அவங்க ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேமஸான ஒருத்தர் நடிகரை போய் பார்க்குறதுக்கு போகிறாங்க. அவங்க ஆல்ரெடி நான் வேற ஒருத்தரனை 25 லட்சம் கேட்பேன், நீங்களாக இருக்கிறதுனால ஒரு 5 லட்ச ரூபாய் தாங்க, அதுக்கு கீழெல்லாம் என்னால் கம்மி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் வீட்டில் பேசிட்டு வரேன், என்னால் இப்போதைக்கு இவ்வளோ பணம்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து ஸ்ருதி கிட்டே கேட்கவும், நான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒருத்தரை வர சொன்னால் அவங்க அதிகமான அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, நானும் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் தானே, என்னை கூப்பிடு நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. யூடியூப்பில் யார் 1 மில்லியனுக்கு மேலே இருக்காங்களோ அவங்க தான் இப்போலாம் ஸ்டார்ஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் முத்து வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.